பாராளுமன்றத்துக்கு நான் 2020ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டான். வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசி வரும் ஒருவர் தான் நான். கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது வடக்கு கிழக்கிலே அதிகளவான வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய திட்டங்களை கொண்டு வந்தார். 2020ஆம் ஆண்டு கோட்டாபே அரசு வந்ததுக்கு பிறகு வெறுமனே சஜித் பிரேமதாஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வேலை திட்டங்கள் என்றதுக்காக அந்த வீடமைப்பு அதிகார சபையினருக்கு முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை அப்படியே முழுமையாக நிறுத்தினார்கள். சரி, 2024ஆம் ஆண்டு உங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கிராமத்துக்கு ஒரு வீடு திட்டம் ஒன்று வேலை திட்டம் ஒன்றை செய்கிறீர்கள். கிராமங்களில் ஒரு வீடு 2 வீடு கட்டுறீர்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 133க்கு அதிகமான மாடல் வில்லேஜ் திட்டங்கள் இதுவரைக்கும் முழுமையாக பூர்த்தி அடையாத நிலையில் இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே இருக்கிற முழுமையாக, அதாவது கூடுதலான வீடு இல்லாதவர்கள் இந்த பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு 10 ஆண்டுகள், 9 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் கடந்து இன்னும் கடனாளிகளாக இருக்கிறார்கள். இந்த வருடத்திலே இத்தனை கோடி எங்கள் அமைச்சுக்கு இருக்கின்றது. 3300 வீடுகள் முடிக்க இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் 1000 முடிப்போம். 27லே இன்னொரு 1000 முடிப்போம். 8லே இன்னொரு 1000 முடிப்போம். 2029ஆம் ஆண்டு எங்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே 3000 வீடை முடிப்போம். இந்த கேள்வி வராது. உங்களுடைய ஆட்சி காலத்திலேயாவது எங்களுக்கு ஒரு ஒர்க் பிளான், ஒரு டைம் ஷெட்யூலோட தாங்க. இந்த மாதம் இதை செய்வோம், இந்த 6 மாதம் இல்லாட்டி இந்த மக்கள் தொடர்ந்தும் கடனாளியாலாவே எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.